அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஏபி உரத்து கூட எந்தெந்த உரங்களை நம்ம கலந்து பயன்படுத்தலாம், எந்தெந்த உரங்களை நம்ம கலந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா டிஏபி உரத்து கூட நெல் வயலுக்குலாம் நம்ம ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஜிங்க் சல்பேட் நம்ம கலந்து பயன்படுத்தும் போது ஜிங்க் சல்பேட் சுத்தமாக வேலையை செய்ய மாட்டேங்குது தம்பி, டிஏபி வேலை செய்யலை, ஜிங்க் சல்பேட் வேலை செய்யலை, போட்டது போட்ட மாதிரியே தான் இருக்குது, பயிர் கிளம்பவே மாட்டேங்குது அப்படின்னு பல விவசாயிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்தில் டிஏபி உரத்தை எந்தெந்த உரங்கள் கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாம், எந்தெந்த உரத்தை கூட நம்ம கலந்து பயன்படுத்தக்கூடாது, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு விட்டுருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிஏபின்னு பார்க்கும்போது டை அம்மோனியம் பாஸ்பேட்டுங்க. இந்த டிஏபி உரத்தில் 18% நைட்ரஜனும் 46% பாஸ்பரஸ் சத்தும் இருக்குது. இது நம்ம அனைத்து விதமான பயிர்களுக்கும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம் தாங்க. நம்ம நெல்லுக்கும் வாங்கி பயன்படுத்துவோம், அதேமாரி காய்கறி பயிர்களுக்கும் வாங்கி பயன்படுத்துவோம், அதேமாரி மரவகை பயிர்களுக்குமே இந்த டிஏபி உரத்தை வாங்கி பயன்படுத்துவோம். இப்படி இருக்க பட்சத்தில் அனைத்து விதமான பயிர்களுக்குமே இந்த டிஏபி உரத்தை நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். இது கூட எந்தெந்த உரங்களை கலக்கக்கூடாதுன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஜிப்சத்தை நம்ம கலக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக ஜிங்க் சல்பேட்டை நம்ம கலக்கக்கூடாது. மூணாவதாக மெக்னீசியம் சல்ஃபேட்டை நம்ம கலக்கக்கூடாது. நாலாவதாக ஃபெரஸ் சல்ஃபேட்டை இந்த உரத்து கூட நம்ம கலக்கக்கூடாதுங்க. எதுக்காக இந்த உரங்கள்லாம் இந்த உரத்து கூட கலந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம கால்சியம் நைட்ரேட்டு அந்த உரத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியுங்க. காய் நல்லா திரைச்சி நல்லா முதிர்ச்சி ஆகிறதுக்கு, காய்க்கு உள்ளே இருக்க விதைகள் நல்லா முதிர்ச்சி அடைகிறதுக்கு கால்சியத்தை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த கால்சியம் உரத்தை எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், தனியாக வாங்கி பயன்படுத்துங்க. மற்ற உரத்து கூட அதை கலந்து வாங்கி பயன்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு ஏக்கருக்கு 8லேருந்து 10 கிலோ நம்ம ட்ரிப்பில் கொடுக்கும்போது அந்த உரம் கொடுத்திங்கன்னா அது மட்டும் கொடுங்க. அது கொடுத்ததுலேருந்து ஒரு 4லேருந்து 5 நாள் கழித்து மற்ற உரங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது எல்லாத்துக்குமே ரீசன் இதுதாங்க. ஏன்னா கால்சியம் நைட்ரேட்டை பொறுத்தளவுக்கு மற்ற எந்த உரத்து கூட கலந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த டிஏபின்னு பார்க்கும்போது இது பாஸ்பேட்டுங்க. அதாவது இந்த டிஏபி இல்லாட்டி எஸ்எஸ்பின்னு சொல்லக்கூடிய சூப்பர், இதெல்லாம் பாஸ்பேட்டு தான் இருக்கும். இந்த பாஸ்பேட்டு போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கும்போது, நம்ம சல்ஃபைட்டு உரங்கள் கூட, அதாவது ஜிங்க் சல்ஃபேட்டோ இல்லை மெக்னீசியம் சல்ஃபேட்டோ இல்லாட்டி ஃபெரஸ் சல்ஃபேட்டோ இது போன்ற சல்ஃபைட்டு உரங்கள் கூட இந்த பாஸ்பேட்டை நம்ம கலக்கும்போது அது அப்படியே கட்டியாக மாறிடுங்க. அதாவது இரண்டுமே வேதியியல் வினை புரிஞ்சு அந்த உரத்தை பயிர் எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த மண்ணில் போய்ட்டு அது மாற்றி வச்சிரும். அதனால் நம்ம காசு கொடுத்து இப்போ டிஏபிலாம் ஒரு 1350 ரூபா கிட்ட வருது 50 கிலோ மூட்டை. அதையும் போய்ட்டு அது இல்லாமல் நம்ம ஜிங்க் சல்ஃபேட்டை ஒரு 10 கிலோ வாங்கும்போது நம்ம 2 டைம் நம்ம உரம் போடுறதுக்கு நமக்கு ஆள் கூலி தான் அதிகமாகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 2த்தையும் ஒரே நேரத்தில் நம்ம கலந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சில விவசாயிகள் பயன்படுத்திடுறாங்க. அப்படி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, இது பயன்படுத்தினதுனால பயிரில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை, முன்னாடி வச்ச பயிர் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இப்போயும் இருக்குது அப்படின்னு பல பேர் நம்மள்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாங்க பாஸ்பேட் உரத்தை சல்பேட் உரத்தை கூட நம்ம கலக்கக்கூடாது. உதாரணமாக சிஎன்னு சொல்லக்கூடிய கால்சியம் நைட்ரேட் உரத்தை நம்ம டிஏபி உரத்து கூட கலக்கும் போது அது என்ன ஆகும் பார்க்கும்போது வேதியியல் மாற்றம் ஏற்பட்டுங்க, ட்ரை கால்சியம் பாஸ்பேட்டாக அப்படி மாறிடுங்க. இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து, அதாவது டிஏபியில் இருக்கக்கூடிய 46% பாஸ்பரஸ் சத்து பயிரில் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போயிட்டு அது பாட்டு உருவாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக நம்ம வேறு ஏதாவது உரங்கள் கொடுத்தா மட்டும்தான் பயிர்களுக்கு அந்த பாஸ்பரஸ் சத்து கிடைக்கும். இந்த டிஏபி போட்டதுனால பயிர்களுக்கு எந்த விதமான ஒரு பாஸ்பரஸ் சத்துமே கிடைக்காது. பல விவசாயிகளுக்கு இன்னும் சந்தேகம் கூட வரலாம், நம்ம டிஏபி உரத்து கூட நம்ம யூரியாலாம் கலந்து பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு. நீங்கள் யூரியா கலந்து பயன்படுத்தலாங்க, தப்பே கிடையாது. நீங்கள் யூரியா கலந்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நீங்கள் அதை பயிரில் போய்ட்டு வீச ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் கலந்து ஒரு 2 to 3 மணி நேரம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த யூரியா காற்றில் உள்ளக்கூடிய அந்த ஈரப்பதத்தை அப்படி உரிச்சிக்கிட்டே இருக்கும். அது உரியதுனால டிஏபி அப்படியே கட்டியாக மாற்றும், இல்லாட்டி அப்படியே சேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் நிறைய டைம் நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம சேத்து வயலுக்கெலாம் நம்ம டிஏபி யூரியா நம்ம கலந்து போடும்போது அப்படியே சேறு மாதிரி தான் இருக்கும். கையை பார்க்கும்போது பிசு பிசுன்னு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்க்கும்போது யூரியா அதிக நேரம் மற்ற உரங்கள் கூட கலந்து வைக்கக்கூடாது. நம்ம கலக்கிறோன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் அது வீசிடணும். அப்படி வீசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கலந்து கண்டிப்பாக நீங்கள் வீசலாங்க. இந்த டிஏபி மட்டும் இல்லை, சூப்பராக இருந்தாலும் சரி, அதாவது டிஏபி சூப்பர் இது போன்ற உரங்கள் கூட நீங்கள் சிஎனோ இல்லை ஜிங்க் சல்ஃபேட்டோ மெக்னீசியம் சல்ஃபேட்டோ இல்லை ஃபெரஸ் சல்ஃபேட்டோ இது போன்ற உரங்களை கலந்து பயன்படுத்தாதீங்க. பயன்படுத்தினீங்கன்னா அந்த நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த நூற்றுச்சத்துகள் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் பயிரில் கிடைக்காம தான் போகும். இதே மாதிரி நீங்கள் இல்லை தம்பி நம்ம டிஏபி பயன்படுத்தணும், அதே நேரத்தில் நான் ஜிங்க் சல்ஃபேட்டு பயன்படுத்தணும், நான் எப்படி பயன்படுத்துகிறேன்னு கேட்கும்போது நம்ம டிஏபி பெரும்பான்மையை நம்ம எப்போ பயன்படுத்துவோம் பார்க்கும்போது அடி உரத்துலேயோ இல்லாட்டி மேல் உரத்துலேயே தாங்க வாங்கி பயன்படுத்துவோம். இப்போ நம்ம உதாரணமாக நம்ம நெல் எடுத்துட்டோன்னா நெல்லுக்கு அடி உரமாக பயன்படுத்தும் போது டிஏபி ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டையிலேருந்து 2 மூட்டை வாங்கி பயன்படுத்துவாங்க. அது அடி உரமாக பயன்படுத்தினீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம நெல் நடவு நட்டில்
இதுலேருந்து 3லேருந்து 5 நாள் தான் நம்ம ஜிங்க் சல்ஃபேட் வாங்கி பயன்படுத்த போகிறோம். நம்ம அடிவரம் போட்டோம், அடிவரம் போட்டதுலேருந்து நடவு நட்டதுலேருந்து ஒரு 8 நாளைக்கு மேலே தான் நம்ம ஜிங்க் சல்ஃபேட் போட போகிறோம். அதனால் இந்த பயிர்களில் இந்த சத்துக்கள் பராமரிப்புங்கிறது சரியாக தான் இருக்கும். இந்த சத்துக்கள் வேஸ்ட் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம மேல் உரம் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே ஜிங்க் சல்ஃபேட் வந்து 3லேருந்து 5 நாளில் நம்ம போட்டுருவோம். அது போட்டதுக்கப்புறம் மேல் உரம் நெல்லுக்கு எப்போனா ஒரு 15ஆம் நாள் தான் மேல் உரம் கொடுப்பாங்க. அப்படி 15ஆம் நாள் கொடுக்கும்போது நம்ம 3ஆம் நாளே நம்ம ஜிங்க் சல்ஃபேட் போட்டோம். 15ஆம் நாள் நம்ம மேல் உரம் நம்ம கொடுக்கும்போது டிஏபி கொடுக்கும்போது பயிர்களுக்கு இதாட்டி எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க. அதாவது குறைஞ்சது ஒரு வாரம் கேப் விட்டு மற்ற உரங்களை கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது பயிருக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புமே ஏற்படாது. நம்ம சேனல் ஆரம்பித்து இதோட 3 வருஷம் ஆக போகுதுங்க. இந்த 3 வருஷமாக பல விவசாயிகள் நம்ம கூட அப்படியே தொடர்புலேயே இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல விவசாயிகள் நம்மள்ட்ட மருந்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, தம்பி கொஞ்சம் குவாலிட்டியான மருந்து நீங்கள் வாங்கி கொடுங்கன்ட்டு. ஆனால் இது நாள் வரைக்குமே நம்ம வந்து அந்த சேவையை வந்து நம்ம தொடங்கவே இல்லைங்க. அனைத்து விதமான பயிர்களுக்குமே தேவைப்படக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம மருந்து வாங்கி நம்ம அனுப்பலாம் பார்சலில் அப்படின்னு இப்போ தோணிகிட்டு இருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் என்னோடய மொபைல் நம்பரையும் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பரையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அந்த பயிருக்கு ஏதாவது மருந்துகள் தேவைப்படுச்சுன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது இங்கேருந்து உங்களுக்கு பார்சலில் உங்களுக்கு நான் அந்த மருந்துகளை நான் அனுப்பி வைக்கிறேன். முக்கியமாக தரமான மருந்துகளாக இருக்கும், விலையும் நியாயமாக இருக்கும், நம்பி நீங்கள் வாங்கலாம். ஒரு சிறிய முயற்சியை இப்போ இது தொடங்கி பார்க்கலான்னு இப்போ தோணுதுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நல்ல ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.